ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. 50 ஃபேமிலிஸோட நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பர் ஃபேமிலி. ஸோ மொத்தம் ஒரு வில்லேஜில் வந்து 50 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை நம்ம எப்படி இப்போ ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டேபிளாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி டேபிள் போடுறதுக்கு நம்ம நார்மலாக வேல்யூவை ஒரு குரூப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். பட் இங்கே நமக்கு ரொம்ப ஸ்கேட்டர் ஆகலை. நம்மளோட வேல்யூ 0ல் ஆரம்பிச்சு 9 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ 0ல் ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்கிறதுனால இதை வந்து கண்டினியூஸ் கிளாஸாக நம்ம பிரிக்க போகிறது கிடையாது. 0லேருந்து 9 அப்படின்னா ஒரு குரூப் தான் இருக்கும் நமக்கு. அப்படி பிரிக்க போகிறது இல்லை. ஏன்னா ஆரம்பமே 0 தான், முடிக்கிறது 9 தான். அதனால இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸை அப்படியே எடுத்துக்க போகிறோம் நம்ம. இந்த டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம்னு சொன்னோமா. இப்போ நம்ம இதை எப்படின்னு மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஃபர்ஸ்ட் காலமா எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து 0ல் ஆரம்பிச்சு மேக்சிமம் 9 நம்பர் தான் இருக்கு. ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வரைக்கும் வந்து நம்ம நம்பர் ஆஃப் சில்ட்ரனை மார்க் பண்ணிக்க போறோம். அடுத்தது இதோட டேலி மார்க்கை நம்ம செகண்ட் காலம்ல எடுத்துக்கலாம். டேலி மார்க்கு அண்ட் லாஸ்ட்ல அதோட ஃப்ரீக்வன்சின்றது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், எத்தனை குரூப்ல 0 சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு. இப்போ நம்ம இதை எப்படி மார்க் பண்ணோம்னா இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ன்ற இடத்துல ஒரு மார்க்கு இங்க நம்ம வரையணும். இந்த 1க்கு தான் நம்ம இப்போ மார்க் பண்றோம். அந்த 1க்கு மார்க் பண்றதுனால என்ன பண்றோம், அந்த 1 இங்க கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது 0 கேன்சல் பண்ணும்போது 0ல ஒரு லைனு. நெக்ஸ்ட் 3, அப்ப 3க்கு நேர ஒரு லைனு. அடுத்தது 8, அப்ப 8க்கு நேர ஒரு லைன் மார்க் பண்றோம். நெக்ஸ்ட் 5, ஸோ 5க்கு நேர ஒரு லைனு. 9க்கு நேர ஒரு லைன். திருப்பி 0 வந்திருக்கு, ஏற்கனவே 0ல ஒன்று இருக்கு. ஸோ பக்கத்துலேயே இன்னொரு லைன். அடுத்தது 3யோட ஒரு லைன். 0க்கு இன்னொரு லைன். திருப்பி 3, ஸோ 3. இது மாதிரி நம்ம 4 லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கலாம். 4ல ஒரு பாயிண்ட். 1ல ஏற்கனவே இருக்கு பக்கத்துல. 2 1 4ல ஏற்கனவே ஒன்று இருக்கு பக்கத்துல. 3ல இப்ப 4வது லைன் வரைகிறோம். 2ஓட பிளேஸ் 8ஓட பிளேஸ் 0, 4வது லைன். அடுத்த 0 போடும்போது இதை இப்படி கிராஸ் பண்ணணும். 4 லைன் வரையும் போது 4 வரைஞ்சிருவோம். இப்படி கிராஸ் பண்ணா அது 5வது பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம், 5வது டேட்டா. அடுத்தது 2ஓட பிளேஸ்ல மார்க் பண்ணிக்கிறோம். 6. நெக்ஸ்ட் 3க்கானது ஏற்கனவே 4 இருக்கு. ஸோ 5. நெக்ஸ்ட் 4. அடுத்தது 1க்கு அப்புறம் 0. இப்போ இது 5 முடிஞ்சிருச்சு. ஸோ பக்கத்துல திருப்பி ஆரம்பிக்கிறோம். 9க்கு அடுத்தது 7ல இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம். 2. அடுத்தது 1. திருப்பி நான் 2 வந்து இப்போ 5வது டேட்டா. 4 இருக்கு ஏற்கனவே. ஸோ 5வதுன்றதுனால அதை கிராஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1, இதுவும் 5வது. ஸோ அதனால கிராஸ் பண்றோம். இப்போ அடுத்த 2 எழுதும் போது 6th இல்ல, அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்த லைன். 3யும் தனியா இருக்கு. 4. நெக்ஸ்ட் 5. அடுத்தது 6. ஸோ அங்க நீங்க பார்த்து மார்க் பண்ணிட்டே வரணும். 5. அடுத்தது 3, ஏற்கனவே 3ல ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ அடுத்தது 1 வந்து 5 முடிஞ்சிருச்சு. ஸோ தனியா எழுதணும். திருப்பி ஒரு 1, அப்புறம் 4 வந்து இது 5th டேட்டா. அடுத்தது 5, திருப்பி 4. அப்ப நெக்ஸ்ட்ல ஒரு லைன் தனியா. 2, அப்புறம் 9, 7, 8, 0 வந்து ஏற்கனவே மேல இருக்கு. இப்போ 4 வந்து 2வது. 3க்கு இது 3வது. இப்போ நம்ம முடிச்சிட்டோம்ல. இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீக்வன்சி வந்து நம்பர் ஆஃப்
இப்போ 0 சில்ட்ரன் எத்தனை ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்றது அந்த மார்க் பண்ணி கிராஸ் பண்ணியிருக்கோம்ல, அது 5ன்றது அதோட மீனிங். ஸோ 5 + 2 7 ஃபேமிலிஸ்ல 0 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. திருப்பி நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 1 வந்து அதுவும் 7 ஃபேமிலி. 2 சில்ட்ரன்ஸ் எதில் இருக்காங்கன்னா 5 + 2 7. இது 5 + 3 8, 5 + 2 7. இங்கே 4 ஃபேமிலி 2 2 3 3. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 50 வரணும். 7 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா 21, 21 + 8 29, 29 + 7 36, 36 + 4 40, 40க்கு அப்புறம் 44, 47, 50. இப்போ இதை ஆட் பண்ணா எனக்கு 50 வரணும். இங்க எனக்கு என்ன சொன்னாங்க, 50 ஃபேமிலிஸ் இருக்குன்னு சொன்னாங்களா. இந்த 50 தான் நம்ம இப்போ ஃப்ரீக்வன்சி டேபிளா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா மாத்தி டேலி மார்க் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்.